வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நிதியமைச்சருடன் இணக்கப்பாடு. அம்பாறையின் சில பகுதிகளில் இடம்பெறுகின்ற நில அதிர்வுகளின் போதான ஒலி அலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல்கேரியாவில் தொடரும் ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அந்த நாட்டு அரசாங்கம் ராஜினாமா செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நிதியமைச்சருடன் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு வகைகளுக்கு வரி அறவிடுவதற்கு நிதியமைச்சர் அனுமதி கிடைத்துள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் ரோஹணகீர்த்தி திசாநாயக்க தெரிவிக்கின்றார். அதன்படி அரசு நிறுவனங்களூடாக இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கு வரி அறவிடப்படுகின்ற போதிலும் இந்த பிரச்சினை 2 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்தார். அம்பாறை வடினாகல பகுதியை அண்மித்த வலயத்தில் இடம்பெறுகின்ற நில அதிர்வுகளின் போது ஏற்படுகின்ற ஒலி அலைகளை அடையாளம் கண்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கின்றது. சேரநாயக்க சமுத்திர சரணாலய பகுதியிலிருந்து இந்த ஒலி அலைகள் எழுவதாக பணியகத்தின் தலைவர் NB விஜயானந்த குறிப்பிட்டார். வடநாகலையை அண்மித்த பகுதிகளில் நில அதிர்வுகளின் போது ஏற்படுகின்ற ஒலி அலைகள் அதற்குரிய மானிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இயற்கையான நில அதிர்வுகளின் போது ஏற்படுகின்ற ஒலி அலைகளை மானிகளால் அளவிட முடியாது எனவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த அதிர்வுகள் மனித செயற்பாடுகளின் பிரதிபலனாக இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவியுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த பிரதேசத்தில் உள்ள சகல அதிகாரிகளிடமும் விசாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அரசாங்கத்தின் தலையீட்டினாலோ அல்லது வேறு தனியார் கைத்தொழில் துறையினாலோ இத்தகைய செயற்பாடுகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரதேசத்தில் ஏற்படுகின்ற நில அதிர்வுகள் மனித செயற்பாடுகளின் பிரதிபலனாக அமைந்துள்ளனவா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நிபுணர்களினால் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் மேலும் கூறினார். பெந்தோட்டையில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லோரியொன்று சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் கூறினர். விபத்தில் சைக்கிளில் பயணித்த பலப்பீட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். எமது காலை நேர பிரதான செய்திகளில் அடுத்ததாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான இன்றைய கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இந்த தினம் வருடந்தோறும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பங்களாதேஷ் அரசாங்கத்தின் முயற்சியினால் சர்வதேச அமைப்புகளின் ஆதரவுடன் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் 1990ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டது. பல்வேறு சமூகங்களின் மொழி பயன்பாட்டு தனித்துவங்களை பேணுவதுடன் அவற்றுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் நல்லெண்ணத்துடன் இந்த நாளை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது.
தாய் மொழிகளின் மேம்பாட்டிற்காக என்ற துணைப்பொருளில் இம்முறை இந்த தினத்தை இலங்கையில் கொண்டாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். அனைத்து இலங்கையர்களையும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளை பேசக்கூடிய பிரஜைகளாக மாற்றுவதற்கான திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் ஒருமித்த நோக்கமாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மனதியாள செய்தியினை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒருமுறை நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வணக்கம்.